வணக்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. முக்கிய டிப்ஸு, உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு போகிறதுக்குனா ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு டிப்ஸு, சரிங்களா? நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது யாராக இருந்தாலும் நமக்கு ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ரெஸ்ட் ஆகுங்க, சரிங்களாம்மா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமானதுமா. சிம்பிள் டெரஸ் கார்டன் டிப்ஸ் தாம்மா பார்க்க போகிறோம், ஐடியாஸ். அதாவது ரொம்ப ஈஸியாக மாடி தோட்டம் அமைப்பது எவ்வாறு. நம்ம என்ன ரொம்ப பிரகாசப்பட வேணாமா, செலவில்லாமல் தோட்டம் வைக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் செலவு பண்ணி தோட்டம் வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். நமக்கு உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். தோட்டத்துக்கு பணம் மஸ்ட் இல்லை. மிளகாய் பூ பூத்துருக்காங்கம்மா, பணம் மஸ்ட் இல்லை. கொஞ்சம் உழைக்கணும். நமக்கு எக்ஸ்ட்ரா உழைப்பு தோட்டம். எக்ஸ்ட்ரா உழைப்புனா எப்படிம்மா? நாம் கொஞ்சம் மண் எடுக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம்ல, இது வீட்டு வேலையோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்பு. அந்த உழைப்பு மட்டும் போதுமா. நமக்கு தோட்டத்துக்கு உழைப்பே மூலதனம். பாயிண்ட் நம்பர் 1, சரிங்களா? உழைப்பே மூலதனம் தோட்டத்துக்கு. இப்போ இதில் நான் பழுத்த இலையை கிள்ளிட்டுருக்கேம்மா. இப்போ முக்கியமாக சொல்ல போகிறது பாயிண்ட் உங்களுக்கு ஆடி மாதம் நெருங்கிட்டுதுமா. இப்போ வைகாசி போயிட்டுருக்கு. ஆடி 18 ஐதீகமாக இவ்வளோ காலம் நடந்து வர்றது. ஆடி 18 விதை போடுவாங்க. நம்ம தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம், தோட்டம் வைக்கிறோன்னா ஆடி 18க்கு முன்னே நம்ம விதை போடலாம். வைகாசி ஆனி மாதம் 15 தேதிக்கு நம்ம பாதியிலே ஆரம்பிச்சிடலாமா விதை போட. இது எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் நான் அப்படி தான் பண்ணேன். ஆடி பிறக்கிறதுக்கு முன்னே ஆனி மாதம் 18, 19க்கெலாம் விதை போட்டுட்டேன். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு நமக்கு ஈஸியாக நிறைய காய்கறி கொடுக்கறது எது? கத்திரி, மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய். இவங்கெல்லாம் நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுறது இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆடி 18க்கெல்லாம் நாற்று வளர்ந்துருவாங்க. நீங்கள் ஆனி 15க்குள்ளே போட்டுடணும். என்னம்மா எல்லாம் தமிழ் மாதமாகவே சொல்லிட்டுருக்க, இங்கிலீஷில் சொல்லுமா? இப்போ சரி, இப்போ ஜூன் நடக்குதா, ஜூலை கடைசி ஒரு 20 தேதி அப்படி பார்த்துக்கலாம். அப்போயே நீங்கள் விதை போட ஆரம்பிச்சிடலாம். தோட்டம் வச்சுருக்கிறவங்க இல்லை புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க ஆடி 18 தான் விதை போடணுன்னு இல்லை. ஆனால் ஆடி 18 நம்ம கொண்டாடுறதுக்கு காவிரியில் தண்ணி வரும். புது திருமண தம்பதிகள் தாலிகையை மாற்றுவாங்க, காவேரி ஆற்றுக்கு நன்றி சொல்லுவாங்க, கங்கை அம்மாவுக்கு. அதனால் ஆடி 18 ஃபேமஸ்ஸு. விதையும் அன்றைக்கி போடுவாங்க. நாம் தோட்டம் வச்சுக்கிறவங்க, தோட்டம் வைக்கணுன்றவங்க நம்ம இப்போலேருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும்? மண் பார்க்கணும். மண் ஒரு சிலருக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்குமா. எனக்கு தோட்டம் மண்ணே போதும். என்னுடைய தோட்டத்திலே மண் எடுத்துப்பேன். என்னுடைய கிச்சன் வேஸ்டேஜ் ஊற்றுறதுலேயே நிறையா மண்புழுக்கள் இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்லேயே நான் கொஞ்சம் மழை வந்தால் தண்ணி அடிச்சுன்னு வரும்ல, அதில் எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கும். அதுலேயும் கொஞ்சம் மண் எடுத்துப்பேன். இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போயே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாம். மண்ணை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு மிக்சியும், வாஷிங் மிஷினும், கிரைண்டரும் எவ்வளோ முக்கியமோ, டிவி அந்த மாதிரி இப்போ தோட்டம் முக்கியமாக. ஏன்னா நஞ்சு இல்லாத சாப்பிட்லாம். நம்ம கஷ்டப்படுறோம், காலைல எழுந்திருக்கோம், ஓடுறோம், ஒடியாரோம். எதுக்காக? இப்படி 4 பேரப்பில் ஓடிக்கிட்டே இருக்கோன்னா நாம் கொஞ்சம் மாறணும், மாற்றம் இருக்கணும். நாம் கொஞ்சம் மாறி நமக்கான காய்கறியை நாம் செய்வோமே, நாம் தயாரிப்போமே, நாம் உருவாக்குமே. அதான் வாரத்தில் ஒரு 2 நாளாவது சாப்பிடுமே ஸ்டார்டிங்கில், அப்புறம் 3 நாள். ஏன்னா வாரம் முழுக்க கடையில், மாதம் முழுக்க கடையில் காய் வாங்காத தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. வாரம் முழுக்க காய் வாங்காமல் தோட்டம் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. எனக்கு ஆடி மாதத்துக்கு மேலே போட்டால் 4 நாளைக்கு 3 நாளைக்கு காய், 5 நாளைக்கு காய் கிடைக்குமா. அந்த மாதிரி நஞ்சு இல்லாத சாப்பிடுவோம். நம்ம மெயினாக தோட்டம் வச்சா முக்கியமாக பார்க்குறது கெமிக்கல் உரம் போடக்கூடாது. கெமிக்கலே கலக்காதீங்க, இயற்கையாக செய்யுங்க. பூச்சி வந்ததுக்கும் நமக்கு இயற்கை மருந்து இருக்குது, வெள்ளை பூச்சிக்கும் இயற்கை மருந்து இருக்குது. நிறைய மருந்து இயற்கையாகவே கிடைக்கிது. கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப
பெருசாக வளர்ந்துட்டு போகுது. சரிம்மா, அதாவது சின்ன சின்ன தொட்டி விதை போட எடுத்துங்க. தொட்டி எடுத்து அதை வச்சுட்டு உக்காரலான்னு பார்த்தா பரவாயில்ல. அதாவது ஆணி 15 கிலோ நீங்கள் விதை போடலாம். கண்டிப்பாக நல்ல விளைச்சல் கொடுக்கும், பலன் கொடுக்கும். எனக்கு லாஸ்ட் இயர் நல்லா பலன் கொடுத்தது. இல்லை ஆடி மாதம் ஃபஸ்ட்டில் கூட போடுங்க, புரியுங்களா? ஆணி 15லேருந்து நீங்கள் விதை போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம விதை போட்டு அது ஒரு 21 நாள் 25 நாள் எடுத்துப்பாங்க. அவங்க ஒரு அடிக்கு வந்து தண்டு அந்த ஸ்டிம் வந்து கொஞ்சம் பெருசாகி அவங்க தனியாக நட்டால் அவங்க காற்றுல ஆடாத ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி அவங்க வளர்கிறதுக்கும் அந்த ஆடி 18க்கும் கரெக்ட் லெவல் வந்துடும். சரிங்களா? தோட்ட மண் எடுத்துங்க. ரெண்டாவது, ரொம்ப நீங்கள் முதலீடெல்லாம் செய்வானா, வீட்டில் இருக்கிற பெயிண்ட் வாலி, இந்த 25 லிட்டர் தண்ணி பாட்டில் பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இப்போ. அப்புறம் பிளாஸ்டிக் டப்பா, அந்த அலுமினிய பாத்திரம்லாம் ரொம்ப பழைய பாத்திரம் இருக்கும். சில்வர் பாத்திரம் கூட இருக்குமா? ஒரு நேரத்தில் வந்து சில்வர் பாத்திரமாக வாங்கி குளித்தோம் நம்ம. இப்போ அதெல்லாம் தூக்கி மேலே பர்னையில் போட்டிருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வீட்டில் இருக்கிறதுலே வைக்கலாம். ஃபஸ்ட்டு கீரை வகைகள் தான் வச்சா தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். இல்லை நான் டைரெக்டாக மிளகாய் வைப்போமா, தக்காளி வைப்போமா, எது வேணாலும் வைக்கலாம். விதையை நீங்கள் இதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் க்ரோபேக் ஃப்ரீ விதைகள் நாங்கள் இதை கொடுக்குறோன்னு நமக்கு யூடியூப்லேயே வரும். இந்த இடத்துல விதைகள் நாங்கள் வந்து இந்த விதை 10 விதைகள் கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த ஒரு 10 க்ரோபேக் கொடுக்குறோம், இவ்வளோ அமௌண்ட்டு இந்த ஜிபே நம்பரில் பணம் பண்ணால் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொருள் வந்து கொரியரில் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு. ஆனால் அட்ரஸ் கொடுக்கும்போது பின்கோடோடு கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு வந்துடுமா? இல்லை விதை கடைகள் வந்து எங்கள் ஏரியாத்தில் கிடைக்கிது, அக்கம் பக்கமே நாங்கள் விதை வச்சுருக்கனால நீங்கள் அழகாக போட்டுடலாம். நாற்றுக்காக சொல்கிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் நான். ஆனால் செடி வைக்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸு, நீங்கள் ஆணி 15 கிலோ ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? நம்ம முதலீடு செய்யாமல் மண்ணை மட்டும் தோட்ட மண்ணை போட்டு தோட்ட மண் இல்லைம்மா எனக்கு வந்து எம்சாண்ட் மீன்ஸ் ஆற்று மணல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மணல் கலந்திங்கன்னா தண்ணி சலசலன்னு கீழே இறங்கிறதுக்கு வழி நிற்கும். தோட்ட மண், எம்சாண்டு, கொக்கோ ஃபிட் வந்து ஈரத்தை அடக்கி வச்சுக்கும், தன்னகத்தில் வச்சுக்கும், ஈரப்பதம் வேருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் கொக்கோ ஃபிட்டு. இப்போ தொட்டிலாம் அவங்களே ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. சில இதில் நம்ம பிளாஸ்டிக் தொட்டி டெரக்கோட்டாலாம் வாங்கினோன்னா நாம் தான் போட்டாகணும். க்ரோபேக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து செடிகள் வைக்கலாமா? ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறது வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் கீழே வந்து ஹோல் பண்ணணும். பாத்திரத்தில் எதை எடுத்தாலும் முக்கியம் அந்த ஹோல் அவசியம். இல்லைன்னா தண்ணி வெளியில் ஏறாது, வெளியில் போகாது, வேரழுகள் ஏற்படும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான டிப்ஸுமா. ஃபஸ்ட்டு ஒரு 5 செடி வைங்களாம். அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் அதில் இலைகள் வர்றது, பூக்கள் வர்றது, மொட்டு வர்றது, காய் வர்றது, பூக்கள் மலர்றதெல்லாம் பார்த்தா நமக்கு மனசு அவ்வளோ அமைதியாக இருக்குமா. நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால் மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம், நல்ல சூழ்நிலை. இப்போயே நீங்கள் ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? டைம் இருக்கும்போது தானே செய்ய முடியும். மாடி தோட்டத்துக்கு நமக்கு நேரம் ஒதுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே பிஸியாக இருப்பீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னையே உங்களுக்கு வந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். தோட்டம் வைக்க ஆசைப்படுறவங்க ஆடி 18க்குள்ளே நீங்கள் செஞ்சிங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ஆடி மாதம் ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு பூச்செடிகள் வைக்கிறத விட கொஞ்சம் காய்கறி செடிகள் அதிகமாக வைங்க. என்கிட்ட வந்து பூச்செடிகளும் இருப்பாங்க, காய்கறி செடிகளும் இருக்காங்க, பழமரங்களும் இருக்காங்க, கொடி வகைகளும் இருக்காங்கம்மா. நான் எல்லா செடியும் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனலில் பழமரம் எப்படி வைக்கிறது, பூச்செடி எல்லா செடி வகையிலும் வைக்கிறதுக்கு விதை போடுறதுக்கெல்லாம் டெமோ செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள். மதியம் 1:30 மணிக்கு லைவாக எழுதி போடுறேன். தோட்டத்துக்கு தேவையான தகவல் ரிட்டனாக எழுதி போடுறேம்மா, அதையும் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. இது என்னுடைய தோட்டம்தான். சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. 9